பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய 124 வயதை பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே திரையிடப்பட்ட ஆவண திரைப்படத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் திரளாக வருகின்றிருக்கக்கூடிய காமராஜர் ஐயானுடைய பக்தர்களுக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மாமேதை, அறத்தோடு பயணித்தவர், தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் நிஜ வாழ்க்கையிலும் போலித்தனம் இல்லாமல் நேர்மையாக வாழ்ந்த மாமனிதர். அவரை போற்றும் விதமாக இங்கே திரையிடப்பட்டது. அதற்கு பெரும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோடு திருக்குறள் திரைப்படத்திற்கு முதல் பாகத்திற்கு ஆதரவு கொடுத்த நீங்கள் அத்தனை பேரும் திருக்குறள் 2 பாகத்திற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும், அதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு சிறப்பான நாளில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இயக்குனர் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு நம்ம எல்லாம் கை தட்டுவோம். ஏன்னா ஒரு விஷயத்தை, ஒரு சிறந்த விஷயத்தை இப்படி எல்லாராலையும் செய்ய முடியறதில்லை. அதற்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு தடவை திரும்ப கை தட்டுறோம். ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு துணை நிற்கிறது இருக்கிறீங்களா, அதுக்கு அது வந்து இறைவனுக்கு கூட இருக்கிற மாதிரி. அது எல்லாராலையும் முடியறது கிடையாது. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படுகிறான். வாழும்போதே ஒருத்தவன் பூமியில் கடவுள் மாதிரி வாழ்ந்துட்டான்னா பூமியிலே அவன் இறைவனாக வாழ்கிறான்னு தான் அர்த்தம். அதுக்கு ஒரு மாபெரும் உதாரணம் தான் ஐயா காமராஜர் அவர்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது திருவிளையாடல்ல கடவுள்கள் வந்து ஒவ்வொரு அற்புதங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு அற்புதமும் அற்புதமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி உங்களால் நிகழ்த்த முடியுதுன்னா அவங்க கடவுள்கள். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கடவுள் செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு போகிறது தான் காமராஜனுடைய ஒவ்வொரு விஷயமா நான் பார்க்குறேன் நான். ஏன்னா ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்படி அடுத்தவர்களுக்காகவே அவர் யோசிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கெல்லாம் உதாரணமாக இருக்குது. அதாவது ஐன்ஸ்டைன் உலகத்தினுடைய விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானியாக கருதப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை நான் படிக்கும்போது அவருடைய அறையில் வந்து காந்தி படத்தை வச்சுருக்காரு, காந்தியினுடைய படத்தை வச்சுருக்காரு. அதுக்கு காரணம் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து காந்தியை பற்றி நியூஸ் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன், நிறைய அவரை பற்றி செய்தி கேட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படி ஒரு மனிதனாக பிறந்தவன் இப்படி எப்படி வாழ முடியும்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்கேன்னாரு. அப்படி நம்மளும் காமராஜர் ஃபோட்டோ வச்சுக்கலாம், எப்படி இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தார் அப்படின்ட்டு, அதுவும் நமக்காக. அதாவது நீங்கள் மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா எவ்வளோ சிலைகள் இருக்குங்க. அதாவது லண்டன் போனீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் சிலை, உலகத்தினுடைய அதிக மக்கள் பார்க்கின்ற சிலை கார்ல் மார்க்ஸ் சிலை தான். அதாவது அந்த 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 இடுகாட்டில் ஒரு பக்கம் ஃபுல்லாக ராஜாக்கள் கல்லறை, இன்னொரு பக்கம் ராஜாக்கள் இல்லாதவர்கள் கல்லறை. ராஜாக்கள் இல்லாத கல்லறையில தான் கார்ல் மார்க்ஸனுடைய இது இருக்குது. அது உலகம் அதிக மக்கள் அதை தான் வந்து பார்க்குறோம். அதே போல் சைனாவை உருவாக்கிய மாவோ, ஹோஸ்மின் வியட்நாமை உருவாக்கிய ஹோஸ்மின், அமெரிக்காவை உருவாகிய பெஞ்சமின் பிராங்க்லின், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றை உண்டாக்குறாங்க. அப்படி நம்மை உருவாக்கியவர் காமராஜர் தான், தமிழ்நாடை உருவாக்கியவர் காமராஜர் தான். அதாவது என்னன்னா நம்ம வந்து சிறந்த விஷயத்தை ஏன் இப்படி வந்து மறந்து இப்போ வெளியில் போனோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. புது புது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சினிமா வரும், ஏஐ வரும், எது வேணாலும் வரும். இப்போ கூட இல்லை நிறையா ஷார்ட் ஏஐயில் வர்றது தான். ஆனால் நம்ம ஏன் பழமைகளை மறந்தோம்? ஐயா சார் வந்து ஒரு ஷார்ட், இதில் ஒரு காட்சியை மிஸ் பண்ணிட்டார் அவருடைய படத்தில்.
ஒரு பையன் கண்ணு தெரியாத கண்ணு வந்து அவனுக்கு பிரச்சனையாக இருக்கும். காமராஜர் படத்தில் ஐயா எடுத்தது தான். கண்ணு வந்து 5 நாள் அவனுக்கு போயிடும்பார். ஒரு அதிகாரி வந்து அதுக்கு வந்து ப்ராசஸ்லாம் நிறையா இருக்கும், வந்து 10 நாளில் கண்ணு போய்டும்னு வருவான், 15 நாளில் ப்ராசஸ் ஆகும்பார். காமராஜர் கூப்பிட்டியோ ஏன்னா 10 நாளில் அவனுக்கு கண்ணு போய்டும்ன்ற, 15 நாளில் நீ ப்ராசஸ் போட்டு தர அப்படின்ட்டுவார். இல்லை சார் அதுதான் வந்து அந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. என்னையா ரூல்ஸு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க. நீங்கள் நீராறுங்கடல் கொடுத்த ஜனகணமனெல்லாம் பாடுங்க, பாடும்போது ஏஞ்சி ஸ்டடியாக தான் நிற்பீங்க. ரூல்ஸ் அது மரபு. அப்போ ஒருத்தன் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டான், நான் போயிட்டுருக்கான்னா நீ வந்து ஜனகணமன பாடுறாங்கன்னு நேராக அனுப்பி அவனை போய் காப்பாற்றுவேயா? அப்போ மரபை மீறணும்னு. ஒரு மனிதனுக்கு ஆபத்து என்கும் போது நீங்கள் எந்த மரபை வேணாலும் மீறலாம். அதான் காமராஜர். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துடக்கூடாது. ஒரு உதவின்னா அதுக்கு என்ன, அந்த உதவி பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு ரூல்ஸு? அப்படி மாபெரும் சிறந்த விஷயங்களை எல்லாம் நம்மக்கிட்ட பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. பாலகிருஷ்ணன் சாரை பற்றி இன்னும் சொல்லணும்னா, பிச்சை புகினும் பிச்சை எடுத்துட்டாவது அதிபீர ராம பாண்டியன் சொல்லுவான்ல, பிச்சை எடுத்தாவது படிக்க வச்சிருங்கடான்ட்டு. அப்படி இந்த படத்தை எத்தனை பேர்கிட்ட போயிட்டு அவர் கேட்டு இந்த படத்தை பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்காக நான் கேட்குறத இன்னும் நான் பண்ணிடணும், சிறந்ததை பதிவு பண்ணிடணும், இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு 10 தடவை இந்த படத்தை பார்த்து அழுதுருக்கேங்க நான். ஏன்னா இப்படி ஒரு மனிதனா, அதாவது மலரிசை மேய்னான், அதாவது எப்படி ஒரு மேன்மையான மனிதனாக நம்ம ஆகிறது அப்படின்றதுக்கு இந்த ஒரு படம் போதுங்க. ஒரு மனிதன் இந்த படத்தை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தான்னா அவன் மேன்மையான மனிதனாக ஆகிவிடுவான். இப்படி தாண்டா நம்ம வாழணும், இதாண்டா வாழ்க்கை அப்படின்ட்டு. இன்னொன்று, இந்த படம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய புத்தகம். இது எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு புத்தகம். குறிப்பாக இப்போ விஜய் வந்து மிகச்சிறந்த முறையில் ஒரு சிஎம்மாக இங்கே இருக்கிறாரு. முக்கியமாக இந்த படத்தை அவர் பார்க்கணும். நிச்சயமாக விஜய் இந்த படத்தை பார்க்கணும். விஜயினுடைய மந்திரிகள் பார்க்கணும், பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்க பார்க்கணும் இந்த படத்தை. அடுத்தது விஜய்லாம் வந்து நம்ம ஐயா சந்தோஷம் ஐயா வந்திருக்காங்க. அதே போல் விஐடி ஓனர் ஐயா விஸ்வநாதன் ஐயா, இவங்களெல்லாம் சந்திக்கணும். ஏன்னா நான்லாம் வந்து விஐடியினுடைய அந்த நிறுவனரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். என்னென்னா, அரசியல்வாதியாக இருப்பாங்கங்க, ஆனால் அவங்க வயசான வரைக்கும் அரசியல்வாதியாகவே இருந்து நம்மளுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்க அந்த பதவியிலேருந்து போக மாட்டாங்க. ஆனால் அரசியல்வாதியாக இருந்தால் திடீர்னு பார்த்தா இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்தை உண்டாக்கிட்டாருங்க. இன்னைக்கு வந்து விஐடின்றது இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனம். அப்போ அவரெல்லாம் அவங்க சந்திக்கணும். ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு விஷயத்தை முடிவு பண்ணும்போது விஜயோ நம்ம தம்பி ராஜ்மோகன் அமைச்சரோ அவரெல்லாம் சந்திக்கணும். அப்படி சந்தித்தால்தான் அதாவது இன்னும் மேன்மையான விஷயங்கள் அவங்களுக்கு புலப்படும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்புறம் இதே போல் படங்கள் அடுத்த திருக்குறள் வந்து நான் நடிச்சிருந்தேன். இந்த படத்தில் ஒரு பொண்ணு வந்து அந்த நீதி சொல்லிச்சு. அது ஒன்றும் இல்லை, அருமையான இது. ஆனால் அமெரிக்காவில் போய் அதை திரையிட்டாங்க. அங்கே எல்லாம் கொலாப்ஸு, குடும்ப கொலாப்ஸ் அங்கே நிறையா. அங்கே போய் இந்த படத்தை திரையிட்டது வந்து ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னு கேட்டால், ஓஷோ வந்து தான் இந்த கட்டுமானங்களை உடைப்பதில் ஓஷோ ரொம்ப முக்கியமானவர். ஓஷோ என்ன பண்ணிட்டாரு, அவருடைய இடம் புனே. அவர் வந்து அமெரிக்காவில் போய் இந்த விஷயத்தை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அமெரிக்காக்காரெலாம் விரட்டி விட்டான். நாங்களே இந்த பிரச்சனையில தான் எல்லாம் குடும்ப அமைப்பே உடஞ்சி போய் கிடக்கிறோம், திரும்பி நீ வேறையான்ட்டு திரும்பி புனேவில் வந்து தான் அவர் இருந்தார். அங்கே சொன்னார், எல்லா புரட்சிகளையும் சொந்த மண்ணில் தான் பண்ண முடியும்னாரு. ஆனால் அமெரிக்காவிலே போய் இந்த புரட்சியை பண்ணிட்டு வந்திருக்கார் சாரு. என்னை வாழ்த்துக்கள். ஏன்னா திருக்குறள் என்பது அது வந்து சாதாரண புத்தகம் அல்ல. அது மதங்களை மீறி, மனிதர்கள் மீறி, உயிர்களை மீறி உலகுக்கு கொடுக்கப்பட்ட கொடை. அது திருக்குறள். அதனுடைய அந்த பணியில் சார் இருக்கிறாரு. அந்த பணிக்கு இவ்வளோ பேர் நீங்கள் மீண்டும் மீண்டும் உதவி பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் சிறந்ததுக்கு உதவி பண்ணுற மாபெரும் கடவுளுக்கு துணை இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. அந்த பணியும் இன்னும் சிறப்பாக சார் செய்து முடிப்பார். இந்த காமராஜர் படம் போல் அதுவும் மக்களுக்கு மாபெரும் பாடமாக இருக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது கேமராமேன், அடுத்து நம்ம இதில் நடித்தவர்கள், அடுத்தது இன்னும் அதில் டெக்னீஷியன்ஸு, அடுத்து மற்ற துறையில் இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த அறிக்கையை அனுப்புறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப யோசித்தேன், இதை வந்து கேட்கலாமா கூடாதா.
97 வந்து காமராஜ் படத்துக்கான பணிகள் துவக்கப்பட்டன. கிட்டத்தட்ட என்னுடைய 30வது வயதில். இதுவரைக்கும் அது சார்ந்த பணிகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது முதலமைச்சருக்கு வந்து ஒரு வேண்டுகோளை அனுப்பியிருக்கேன். காமராஜ் படத்தை அரசுடைமை ஆக்குங்கள். இன்னும் அந்த படத்துடைய சேட்டலைட் உரிமமோ பல உரிமங்கள் விற்கப்படவில்லை. கிட்டத்தட்ட அது வந்து யூடியூப்பில் மட்டும் இருக்குது, மற்றபடி வந்து அது முடங்கி தான் இருக்குது. அதனால் அரசாங்கம் அதை வந்து வாங்கி அதுக்கான ஈவுத்தொகையை வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அது கேட்டப்புறம் எனக்கு கேள்வி வந்து இது வந்து எந்த அளவுக்கு சரியானது, ஒரு மனிதன் வந்து அரசாங்கத்திடம் வந்து இதை கேட்கலாமா அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த நாட்டுக்கு உழைத்த மனிதரை பற்றிய படம் எடுப்பதிலேயே என்னுடைய 30 ஆண்டு காலம் போயிருக்கிறது சொல்லப்போனால். அப்போது நான் அதுக்கு தகுதி உடையவனாக என்னை கருதுகிறேன். இந்த மக்கள் வந்து காமராஜருக்கு வரி செலுத்த கடமைப்பட்டவர்கள். அது நியாயமான கோரிக்கையாக எனக்கு தோன்றியது. அதனால் கேட்டிருக்கிறேன். இது சம்பந்தமாக நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்கலாம். சார் ம் சார் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுறேன் சார். இங்க சார் இங்க எங்க சார் இங்க சார் இப்போ நாங்க மூவி பார்த்தோம் சார். அவ்வளோ கிளாப்ஸ் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம், இந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர் வந்து எங்களுடைய இதுல வந்து பார்த்ததே இல்லை. ஸோ இப்போ உள்ள அரசாங்கம் எப்படி இருக்கு, எப்படி செயல்படுது, இதை பத்தி உங்களோட இது. அதாவது 1967 வந்து காமராஜர் ஆட்சி இருக்கலை, பக்தவச்சலம் ஆட்சி இருந்தது. 63 காமராஜர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க கே பிளானில். இந்த 4 ஆண்டுகளில் வந்து நம்முடைய நிர்வாகம் ரொம்ப மாறி போயிருந்தது. மக்கள் வந்து விருதுநகரில் காமராஜர் தோற்கடிச்சாங்க, காங்கிரஸ் தூத்து போயிடுச்சு. 1949 வந்து பெரியார் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து அதை ஒரு சாக்கா வச்சு கட்சி ஆரம்பித்தாங்க. திராவிட இயக்கத்திலேருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. உண்மையில் சொல்லப்போனால் உங்களுக்கு நீங்கள் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், மணியம்மையாரை வந்து தன்னுடைய சொத்தை காப்பாற்றி கொள்வதற்காக பெரியார் தத்தெடுக்கத்தான் நினைத்தார். ஆனால் இந்திய சட்டப்படி ஒரு பெண்ணை ஒரு ஆண் தத்தெடுக்க முடியாது. அப்போது அவருக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது, நீங்கள் அந்த பெண்ணை மணந்து கொள்ளுங்கள். அவருக்கு எந்த விதமான ஒரு ஒரு உடல் சார்ந்த இச்சை கலந்து போன காலகட்டத்தில் அவங்கள வந்து அவர் கல்யாணம் பண்ணுறாரு. அப்போது அதை காரணமாக காட்டி இவங்க பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ காலகட்டத்தில் நிர்வாகம் சார்ந்து படிக்கிறது கொள்றதுக்கு விஷயங்கள் இருந்தது. ஆனால் திரு விஜய் அவர்களை அப்போது அவங்க பதவிக்கு வந்த உடனே காமராஜ் சொன்னார், இவர்களுக்கு 6 மாதம் நேரம் கொடுங்கள், இவங்க மேலே எந்த விமர்சனம் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். இப்போது திரு விஜய் அவர்கள் வந்து இப்போ தான் 2.5 ஆண்டு ஆகுது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இவர். ஆனால் அதே மாதிரி எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போதும் அவர் 55 காங்கிரஸில் சேர்ந்துட்டு அப்புறம் அதுலேருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சி அப்புறம் கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு போதுமான ஒரு நேரம் இருந்தது, தெரிஞ்சுக்கிறதான வாய்ப்பு இருந்தது. ஆனால் இவர் வந்து இந்த திராவிட கட்சிகள் மேலிருந்த அதிருப்தினால விஜயை வந்து செலக்ட் பண்ணி திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி நடத்துகிறாரு. இப்போ இவருக்கு இன்னும் அதிக நேரம் கொடுக்கணும். ஏன்னா திமுகவுக்கு வந்து காமராஜர் 6 மாதம் டைம் கொடுத்தாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 49லேருந்து 67 எத்தனை வருஷம் ஆச்சு? 28 எத்தனை வருஷம் சொல்லுங்கள்? 18 ஆண்டா? 18 வருஷம் டைம் இருந்தது. இவர் வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு. இவருக்கு நேரம் கொடுக்கணும். ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்கிறாங்களா இல்லையா, அதை வந்து மதிக்கத்தான் செய்யணும் எல்லாரும். அவரை வந்து அவசரப்பட்டு 6 மாதத்தில் கவுத்துருவோம், 3 மாதத்தில் கவுத்துருவோம், இது வந்து தாங்களுடைய தங்க சுரங்கம் பறி போயிடுச்சே அப்படிங்கிற இதில் வந்து இது புலம்புறாங்க. இவங்க 2 பேரும் புலம்புறாங்க. ஒன்று வந்து நம்ம இவ்வளோ காலம் வந்து சம்பாதிச்சு எல்லா இடத்துலையும் வந்து கட்டி வச்சுருக்கிறோம், இவர் ஒரு புது ஆள் வந்து கொண்டு போயிட்டார் அப்படின்னுட்டு.
இவருடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கு. இது தொடர்ந்தால் நல்லா இருக்கும். சார், காமராஜர் படத்தை வந்து அரசுடைமையாக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து வருமானம் வந்து காமராஜருக்கு வந்து மக்களை தரணும்னு சொல்லிட்டு அந்த படத்துக்காக பேசியிருக்கீங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து சினிமாக்காரங்களை வந்து பெரிய விமர்சனமாகவே வந்து காமராஜர் பேசியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் எப்படி அந்த படத்தை வந்து அரசாங்கம் வாங்கி செய்யும்? ஆமாம், அதாவது காலங்காலமாக, அதாவது அவர் வந்து விரும்பலே தவிர நான் விரும்புகிறேன். அவர் வாழ்க்கை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு நான் விரும்புகிறேன். ஆமாம், அவர் வாழ்க்கை தெரியாமல் போனப்போ என்ன இருந்திருக்கும்? கிட்டத்தட்ட விஜய் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. இப்படி ஒரு முன்னோட்டம் இருந்ததுனால தான் வந்து இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர முடிஞ்சது நான் நினைக்கிறேன். இவர் ஒரு க்ளீனான, அது மக்கள் மனதில் அடி மனதில் இருந்ததுனால தான் வந்து மிஸ்டர் விஜய் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார். சார், அப்புறம் வந்து சினிமாக்காரங்களை பேசும்போது அந்த படத்தில் அந்த ஆவண படத்தில் வந்து தற்குறின்னு ஒரு டைலாக் ஒன்று வரும் சார். இப்போ வந்து தற்குறின்ட்டு வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து அப்போவே வந்து கணிச்சு எடுத்தீங்களா? இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து காமராஜர் வந்து சினிமாவை வந்து ஒரு ஒரு நல்ல ஊடகமாக அவர் பார்க்கல. அவர் காலத்தில் என்ன அப்படின்னா, நாட்டுக்காக உழைக்கிறது தான் முக்கியமானதாகப்பட்டது. 1950கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சாப்பாட்டுக்கு இது இல்லை, வழி இல்லை. அவர் சுதந்திர போராட்ட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கான சாப்பாடு வந்து சாத்தூரில் மரத்தில் கட்டி தொங்க போடப்பட்டது. 2 நாள் 3 நாள் சாப்பாடே இருக்காது. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து நாட்டுக்காக வந்து வேலை பார்த்தாரு. பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க வந்து பிரிட்டிஷ் போலீஸால். இந்த நேரத்தில் சினிமா வந்து அவருக்கு எந்த விதமான ஒரு இதை கொடுத்துருக்கோம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். மக்கள் வந்து வீணாக டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்பார். இன்னொன்று வந்து அவருடைய கணிப்பில் மக்கள் பணியாற்றி அரசியலுக்கு வர வேண்டும். சொல்லப்போனால் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது பெரியாருடைய ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. எல்லாரும் போய் கேட்டாங்க. இது எவ்வளோ பார்லிமெண்ட்டான வார்த்தையான தெரியல எனக்கு, இருந்தாலும் அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், கள் குடித்த குரங்கு போல இருக்கிறது. படிச்சிருக்கீங்களா யாராவது? கள் குடித்த குரங்கு அப்படின்னு அவர் சொன்னார். சார், காமராஜர் பிறந்தநாள் அன்று வந்து காங்கிரஸ் எல்லாருமே வந்து அவருக்கு மாலையெல்லாம் அணிவிச்சாங்க. சரியான விஷயம் நடந்தது. ஆனால் அந்த கட்சியிலே வந்து அந்த இடத்துல வந்து காமராஜரத்தில் அவருக்கு மாலை போட அணிவிக்கும் போது பெரிய சச்சரவு நடந்தது, சண்டை நடந்தது. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, பார்த்தீங்களா? ஆமாம், அது ஆலங்குளத்தில் நடந்துன்னு கேள்விப்பட்டேன். அது வந்து அது தவறு தானே. அது எந்த தலைவருக்கும் அப்படி பண்ணுறது வந்து அது அவர் இன்னைக்கு ஒரு ஜாதி தலைவர் கிடையாது. அவர் வந்து அகில இந்திய தலைவர். ஆமாம், அவர் வந்து எந்த ஜாதிக்குள்ளேயும் அடைக்க முடியாது. அவர் ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கு வந்து எந்த விதத்துலையும் அவர் வந்து உதவலை. அவர் மதிய உணவு அவர் எல்லாருக்கும் போட்டார், எல்லாருக்கும் தான் படிப்பை கொடுத்தார். இந்த இந்த விஜய் சார் வந்து இப்போ பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? உங்க டீம்ல இருந்து யாராவது கொண்டு போய் சாரும் சொல்லியிருக்காங்க, அவங்களும் விஜய் சாரும் மற்ற எம்எல்ஏக்களும் அவங்கள டிபார்ட்மெண்ட் உள்ள பார்க்கணும்னு நீங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அது எனக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா படலை. இப்போ எல்லா பத்திரிகைகளும் எழுதிட்டீங்க நீங்க, பாலகிருஷ்ணன் வந்து உதவி கேட்குறாரு அப்படின்ட்டு. எனக்கு அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆமாம் ஆமாம், எனக்கு அது ஒரு பத்திரிகை உங்கள் மூலமாகவும் அந்த வேண்டுகோள் நான் வைக்கிறேன். இன்னும் எனக்கு அது ஒரு கடினமாக பணியாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. சார், தொடர்ச்சியாக வந்து காமராஜர், திருக்குறள், இது மாதிரி மக்கள் சம்மந்தப்பட்ட படங்களை எடுத்துகிட்டு இருக்கீங்க. பார்க்குற படங்களா? ஒரு வேலை கட்சி தொடங்க என்ன ஏதாவது இருக்கா? அதாவது நம்ம விட கஷ்டப்பட்டவங்க கிட்ட எதையும் கேட்டு போகக்கூடாது, ஓட்டு கூட கேட்டு போகக்கூடாது. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? சினிமா சம்மந்தப்பட்டவங்களாம் போகிறாங்க, அதனால சொல்கிறீங்களா சார்? நம்ம விட எளியவங்கிட்ட, நம்ம விட கஷ்டப்படுறவங்ககிட்ட நீ எனக்கு ஓட்டு போடுன்னு கூட கேட்டு போகக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அவங்ககிட்ட எதையுமே கேட்கக்கூடாது. விஜய் சார் மாதிரி வந்து எந்த தொகுதியும் போகாமல் சில தொகுதி மட்டும் போயிட்டு ஓட்டு கேட்ட மாதிரி கணக்கா சார் இது? எங்க விஜய் யாரு, நான் யாருங்க? எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் டெஃபினட்டாக கிடையாது. நான் வந்து என்னோட வேலை இது, எல்லாருக்கும் ஒரு பணி விதிக்கப்பட்டிருக்கு, அதை வந்து நான் செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் சார். இப்போ ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் வந்து
அரசியலை நோக்கி இது பண்றாங்க. அப்படியா எம்எல்ஏ கவுன்சிலர்னா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டா சிஎம் தான். ஸோ மக்களும் வந்து எந்த எந்த நாலேஜுமே இல்லாம ஓட்டும் போட்டுறாங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உங்களுடைய இதோட உங்களோட கருத்து என்னன்னு கேட்கிறேன். இல்ல இவ்வளவு கெடுத்து வச்சிருக்காங்க நாட்டை. யாருன்னு கேட்டா கரெக்டா இருக்கும். யாருன்னா 2 திராவிட கட்சிகள்லாம் இதுல யாருன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரு ஆள் எப்படி வந்தாரு திருவாரூர்ல இருந்து உங்களுக்கு தெரியும், இன்னொரு ஆள் வந்து இலங்கையில இருந்து கிளம்பி வந்தது உங்களுக்கு தெரியும். இதுல வந்து யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? சார் அந்த படத்தையே வந்து அரசியல்வாதிக்கு தான் பார்க்க சொல்றீங்க சார், அப்புறம் எப்படி சார் அரசியல் வேணான்றீங்க? அதுதான் சார் நாங்களும் கேட்குறோம், நீங்க பத்திரிக்கை உங்களுக்கு தெரியாதா சார் அதை? அப்போ மக்களை போய் சேர்க்க மக்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லணும் சார், அரசியல்வாதி பார்க்கணும்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? சிந்து பரவாயில்ல கேட்கட்டும், எனக்கு அது எதிர்கொள்ள துணிச்சல் இருக்கு, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. சரி, வேற எதுவும் இருக்கா? அந்த கான்ட்ரவர்சியான ஆளை காணுமே. அப்படியா? சரி, அவ்வளோதானா? நான் அரசுகிட்ட இந்த உதவி கேட்கறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா எல்லாரும்? சரி, எல்லாரும் சாப்பிட போலாமா? அப்போ வாங்க சாப்பிடுவோம்.